சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரிதா. பகவத்கீதையில பகவானுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். பகவான் அப்படிங்கக்கூடியவர், அதாவது பகவான், கடவுள், தெய்வம், இது எல்லாம் ஒரு பொருட்சொற்கள். இதை நான் புரிஞ்சுக்கணும். இந்த தெய்வமானவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானவர். பகவான் அப்படிங்கக்கூடியவர் ஏதோ ஒரு தரப்பு மக்களுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சாமானிய வாழ்க்கையில ஒரு கோவிலுக்கு போறதுக்கு வேணா இந்த டிக்கெட்டுக்கு இந்த தரிசனம் அப்படிங்கிற வேறுபாடு இருக்கலாம். ஆனா பகவானுடைய பார்வையில நாம எல்லாரும் சமம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பார்வையில வேணா வித்தியாசப்படலாம். ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் அப்படிங்கிறது இருக்கு, அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது இருக்கு, கடவுள் கிட்டையே நம்ம போய் பார்க்கறது, தரிசனம் பண்றதுங்கிறது இருக்குங்கிறது இந்த பூலோகத்துல மாத்திரம் தானே தவிர பகவான்கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான பேதமும் கிடையாது. பகவான அடையறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, படிப்போ பதவியோ பணமோ கிடையாது. அப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பக்தி. பக்தி கிண்ண கரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம்சாதவே அப்படின்னு சொல்லிட்டு நாயன்மார்களுடைய சரித்திரத்தை சங்கர பகவத்பாதால் சிவானந்த லஹரியில காண்பிக்கிறார். பக்தி அப்படிங்கிறது இருந்ததுன்னா பகவானானவர் நேரடியா அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த நாயன்மார்களுடைய சரித்திரங்களும் ஆழ்வார்களுமே சாட்சி. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மன தூய்மையோட நம்ம பகவான்கிட்ட பக்தி பண்ணினோமே ஆனால் பகவானானவர் நமக்கு வசப்படுவார் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இங்க இடம் கிடையாது. நாம கண்ணுக்கு தெரியக்கூடிய எத்தனையோ மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ நமக்கு சிரமத்தை கொடுத்துட்டு, அவர்களுக்கெல்லாம் நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டு, பகவான்கிட்ட போய் நம்ம பக்தி பண்ணிட்டு பகவானுக்கு தேவையான வஸ்துக்கள்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு ஒரு டொனேஷன் பண்ணிட்டு வந்துட்டா பகவானானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாருன்னு நினைக்க கூடாது. புரியுதா? பகவான் அப்படிங்கக்கூடியவர், அதாவது அந்த கடவுள் அப்படிங்கக்கூடியவர் தான் ஆக்சுவலி பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் அப்படிங்கறத சொல்றோமே, 24 மணி நேரமும் பகவான் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தையும் பகவான் கவனிச்சுட்டே இருக்கார். அப்படி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில தூய்மையான உள்ளத்தோட யாருக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த மன தூய்மையோட பகவான் கிட்ட நம்ம அணுகினோமே ஆனால், பக்தி பண்ணினோமே ஆனால், அது ரொம்ப சின்ன விதமான பக்தியா இருந்தாலும் சரி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், நமக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுப்பார். புரியுதா? அதை நம்ம பண்ணாம நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எத்தனையோ மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ கஷ்டத்தை கொடுத்துட்டு கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம நல்லபடியா போய் பகவானை வணங்கிட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால பகவானானவர் நீக்கவர நிறைஞ்சு இருக்கார், அவர் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கார் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை பவித்திரமாக்கிட்டோம்னு சொன்னா பகவான் நமக்கு வசப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் பகவான் சமோகம் சர்வபூதேஷுன்னு சொல்றார். யத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததாம் பக்தியுபஹிதம் அஸ்னாமி பிரஜதாத்மனா. பகவான் இதெல்லாம் ரொம்ப உத்கிருஷ்டமான கம்பீரமான ஸ்லோகங்கள் பகவத்கீதை. என்ன நம்ம காரியம் செஞ்சாலும் அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்யணும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பகவத் அர்ப்பணமா நம்ம ஒரு காரியம் பண்ணினோம்னா அந்த காரியம் பவித்திரமாகும், நமக்கும் அதனால க்ஷேமம் உண்டாகும். அதே போல பக்தியோட நம்ம பகவானுக்கு ஒரே ஒரு பில்வம், ஒரே ஒரு துளசியை நம்ம அர்ப்பணம் பண்ணாலும் போதுமானோம். பக்தியோட, பக்தி இல்லாம நம்ம எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருட்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணாலும் அதுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. நம்ம சக்திக்கு தகுந்தவாறு சின்ன வஸ்துவா இருந்தாலும் சரி அது பகவானுக்கு அர்ப்பணம்னு நம்ம பண்ணினோமே ஆனால் நன்றியோட அதுக்கு மிகப்பெரிய பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பக்தி அப்படியோட அது இருந்தாதான் நான் அதை ஏத்துப்பேன், பக்தி இல்லைன்னா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா? அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பக்தியோட ஸ்ரத்தையோட மன தூய்மையோட நம்ம பண்ணினோமே ஆனால் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்.